ஹாய் குட்டி செல்லம்ஸ். இப்போ கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அதாவது பார்வை இல்லாதவங்க எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அதை பற்றின ஒரு கதை. அதாவது ஒரு கேர்ள் ஸ்கூலுக்கு போகிறாள். அப்போ அவங்க ஸ்கூலில் கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பார்வை இல்லாத பையனை கொண்டு அவங்க அம்மா டெய்லி விடுறாங்க. அவன் முன்னாடி பிஸ்கட்டு மில்க்கு இதெல்லாம் வச்சுட்டு புக்கு எல்லாமே வச்சுட்டு போகிறாங்க. அவனும் படிக்கிறான். அப்படியே டெய்லி வந்துட்டு அந்த பையன் படிக்கிறானா, பிஸ்கட் சாப்பிட்றது மில்க் குடிக்கிறது எல்லாம் அவனே பண்ணிக்கிறான். ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு அதை பார்க்க அந்த பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்வை உள்ள நம்மளாலேயே எந்த ஒர்க்கையும் கரெக்டாக செய்ய முடியல, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது. இந்த பையன் பாவம் எப்படி இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் வருத்தமாகவும் இருக்குது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. அம்மா இப்படி வரும்போது சோகமாக வராளா, ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அம்மா, ஏம்மா இப்படி வருத்தமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இப்படி டெய்லி கண்ணாடி போட்டுக்கிட்டு வரான். பார்வை இல்லை போல் தெரியுது. ஆனால் அவன் முன்னாடி பிஸ்கட்டு மில்கெல்லாம் அவங்க அம்மா வச்சுட்டு போகிறாங்க. அவனும் டெய்லி அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றான். அப்புறம் படிக்கிறான், எல்லாமே பண்ணுறான், மேம் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். எப்படிம்மா அவனால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறான். அதுன்னு, ஓ உனக்கு இதுதான் வருத்தமா, இரு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ நாம் ஒரு சின்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு அவளும் தயாராகிறாள். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனை நீ ஃபீல் பண்ணாத, நாம் இப்போ ஒரு கேம் மூலமாக உனக்கு நான் அதை உணர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவள் கண்ணை கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த பாப்பாவும் கண்ணை கட்டிக்குது. ஃபஸ்ட்டு அந்த பாப்பாவும் கண்ணை கட்டிக்குது. கண்ணை கட்டிக்கிட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அவள் கையில் ஒரு ரோஸ் கொடுக்குறாங்க. ரோஸ் கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஃப்ளவரு அப்படிங்கிறா. சரி, ஓகே, இப்போ அது என்ன ஃப்ளவர்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இது ஒரு ரோஸ் ஃப்ளவர், அது ரோஸ் வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ அடுத்தது உனக்கு நான் இன்னொரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு டம்ளர் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது டம்ளர், கண்ணாடி டம்ளர் அப்படி சொல்கிறான். சரி, ஓகே, அதில் ஒரு ஜூஸ் இருக்குது, அதை குடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவள் அதை குடித்து பார்க்குறா. குடித்து பார்த்துட்டு, ஆமாம்மா இது ஆரஞ்சு ஜூஸ், ஸ்மெல் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறா. ஓகே, வெரி குட் அப்படின்னு அவங்க அம்மா அவளை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ நான் உனக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்படித்தான் கண்ணு தெரியாதவங்கெல்லாம் அவங்களுக்கு உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஸ்மெல் பண்ணி பார்த்து தொட்டு தடவி பார்த்து அவங்க அதை உணர்ந்துக்குவாங்க அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு புரியுது. ஓ, இப்படிலாம் கூட நாட்டில் இருக்கிறாங்களா. சரி, ஓகே, நம்ம நான் அந்த பையனை பற்றி வருத்தப்பட்டது ரொம்ப அவனுக்கும் வருத்தமாக தான் இருக்கும். அவங்ககிட்ட போய் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. நல்ல வேளை நம்ம அம்மா கிட்ட கேட்டதுனால அம்மா நமக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஓகேம்மா, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் இந்த மாதிரி தொட்டு ஸ்மெல் பண்ணி இதெல்லாம் அவங்க அந்த அந்த உணர்வை கடவுள் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேம்மா, இப்போ நான் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த கதையிலேருந்து குட்டீஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அதாவது நம்மளால் பார்க்க முடியாட்டி போனாலும், நம்ம கிளாஸில் யாராவது அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னாலும் அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, கண்ணு தெரிலனாலும் அவங்களுக்கு மற்ற பவரெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா செல்லம்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வழக்கம் போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.